ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் 2025 செமஸ்டர் ரிசல்ட்ஸ் ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சில டவுட் கிளாரிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ அப்டேட்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு 1 or 2 days முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சைடில் ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நவம்பர் டிசம்பர் 2025க்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஃபஸ்ட் இயருக்கு வித் லேட்டரல் என்ட்ரி. ஸோ இந்த ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது ஃபைனல் இயர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. மேக்ஸிமம் நிறைய பேர் ஆல் கிளியர் தான் இருந்தாங்க. பட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 சப்ஜெக்ட்ஸில் அரியர் வந்து நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் ஆல் கிளியரும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபோட்டோ காப்பி ரீவேல்யூஷனில் ஒரு சில டவுட்ஸ் இருக்குது யாருக்குன்னா, அதுவும் ரெகுலரில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோ காப்பிக்கான லாஸ்ட் டேட்டு March 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அது அஃபிஷியலாகவே அனானிஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணலாமா வேணாமன்ற கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. நான் மோஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, என்னோடய ஒப்பீனியனில் இப்போ ஒரு பேப்பர் 2 பேப்பர் அரியர் விழுந்துச்சு. நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், நிறைய மார்க் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு அரியர் போட்டாங்க, எப்படின்னே தெரிலன்றவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 300க்கு பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப புதுசாக அதை படித்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு அரியர் கணக்காகவே ஆயிரும், STF அரியரில் ஆட் ஆயிரும். அதனால் நீங்கள் நல்லா பண்ணி அரியர் விழுந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுங்கள். அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடும் ஒரு 1 or 2 வீக்ஸில். வந்துட்ட பிறகு அந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக டோட்டல் மிஸ்டேக் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஆனால் நீங்கள் நல்லா எழுதிருக்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்க மாட்டாங்க, இல்லை கம்மியாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான இதுவெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஸ்டாஃப் வந்து உங்களை ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் வந்து மார்க்ஸ் வரும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்து நீங்கள் ரீவேல்யூஷன் போட்டால் கண்டிப்பாக பாஸ் வந்திருக்கு. ஆனால் எந்த மாதிரி கேசஸில் நோ சேஞ்ச் ரிசல்ட் வந்திருக்குன்னா, ஆல்ரெடி பாஸ் ஆகிருப்பாங்க, ஆனால் ரிசல்ட் வந்து நல்ல கிரேட் எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்து போட்டு நோ சேஞ்ச் வந்திருக்கு. ஆனால் நல்லா அட்டெம்ப்ட் பண்ணி ரிசல்ட்டில் வந்து அரியர் விழுந்துன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கிளியர் ஆகிருக்கு ரீவேல்யூஷனில். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த ஒரு பேப்பர் அந்த மாதிரி அரியர் விழுந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தயவுசெய்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் கிரேடுக்காக ரீவேல்யூஷன் போடல, நீங்கள் போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நல்லா அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஸ்கோர் வர மாதிரி, ஆனால் அரியர் விழுந்திருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் போடுங்க. அண்டு மோஸ்ட்டாக வந்து நான் இந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்கி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ காப்பி பேஸ் பண்ணி நீங்கள் ரிவால்யூஷன் போடலாமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் இயருக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாச்சும் நடுவில் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் மார்க்ஸ் போய்ட்டுருக்கோம். ஆனால் தியரியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தியரியில் மோஸ்ட்டாக நல்லா பண்ணியிருந்தால் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ரீவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க இப்போ, ஓகேங்களா. ஏன்னா வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு பேப்பர் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் STF அரியரே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்டு ரீவால்யூஷனில் எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான அப்டேட் 1 by 1 அனாலிசிஸ் சைடில் விட்டுருவாங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ காப்பி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு 1 month அந்தக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பை ஏப்ரல் டைமில் உங்களுக்கான ரீவேல்யூஷன் அப்டேட் வரும். அப்போ நீங்கள் ரீவேல்யூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிருக்கும். இதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.